நண்பர்களே இன்றைக்கி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தான் நண்பர்கள் வந்திருக்கோம். பாருங்கள் நண்பர்கள், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்களேன் நீ பிடிக்க போய் அந்த ஏரியா இருந்தாலும் இந்த ஏரியா தான் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே மீன் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புழு வேணும் நண்பர்களே. அதை ஃபஸ்ட்டு நோண்டலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, ஃபஸ்ட்டு அதுக்கான ஆயுதம் வழி இல்லைனாலும் நாம் தான் வழி உருவாக்கணும். எங்க இருக்குது? ஏய் நம்மளோட ஃபஸ்ட்டு நோண்டமோல எவ்வளோ புழு இருந்துச்சு தெரியுமா? நோண்ட புழு எடுத்துடுறேன். இப்போ என்னடாண்ணா தண்ணியெல்லாம் வத்திச்சுடி சாவர மாதிரி தான். அன்னைக்கு தான் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு. ரொம்ப நாளே சொல்லிட்டு காய்ஸ் இந்த ஏரியில் அந்த மீன் மாட்டல, அதனால் வேறு ஏரிக்கு போயிட்டு இருக்கிறோம். காய்ஸ் இப்போ அந்த ஏரியில் மீன் மாட்டில் இப்போ அடுத்த ஏரிக்கு வந்துக்கிறேன். காய்ஸ் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாட்டு தானோ மீன் மாட்டு நண்பர்களே. ஏரி பார்த்துக்காங்க நண்பர்களே, இதான் ஏரி நண்பர்களே. கையில் பிடிச்சிக்கணும், கையில் பிடிச்சிக்கணும். சரிப்பா காமி அப்படி காமி. நல்லா தான் காட்டி தொலைஞ்சி. நான் ஃபஸ்ட்டு மீன் நண்பர்களை
நானும் வீடியோ பெரிய மீன்றாங்க சாதனை எப்படி வர ஹைஸ் மீன் பாருங்கள். இப்போ தான் மீன் மாட்டுது நண்பர்களே. இவ்வளோ நேரம் மீன் மாட்டல, இப்போ தான் மீன் மாட்டுது பாருங்க நண்பர்களே. லைக் போடுங்க நண்பர்களே. மீன் மீன் எடுத்து போடுற வீடியோ மட்டும் முடிச்சுக்கிறேன். ஆமாம், நான் என்னென்ன பண்ணுறது. என்னடா அப்படி மாட்டிட்டு இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிற நண்பர்களே. பாரு நண்பர்களே, இன்னும் ஏகப்பட்ட வீடியோ மீன் பிடிச்சங்க, அது வீடியோ எடுக்க முடியல. இன்னும் நிறைய மீன் பிடிச்ச நண்பர்களே, இன்னும் வீடியோ போட முடியல. பாரு நண்பர்களே, நண்பர்களே, பெரிய மீன் நண்பர்களே. நண்பர்களே, ஒரு மறக்காம ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு நண்பர்களே. தான் நண்பர்களே, நாங்கள் பிடிச்ச மீன் பார்த்துக்கோங்க நண்பர்களே. நாளைக்கு கையிலே பிடிக்க முடியாது. அவர் வர சொல்றா, அவர் அங்கேயே பாருங்க நண்பர்களே, எத்தனை நண்பர்கள் நான் பிடிச்ச மீன் எதுவும் காசு கொடுத்துல எது நான் இது எந்த மீன் வாங்கல நண்பர்களே. எல்லாம் நாங்கள் எஃபர்ட் போட்டு பெட்ரோல் கடை வந்து பிடிச்ச மீன் நண்பர்களே. ஒரு லைக் மட்டும் போடு நண்பர்களே. என்னடா கத்தி இதாகுதா? நம்ம அப்படின்னு தோண்டிட்டு இருக்கிறோம். ஒரே ஆள் முன்னா பார்க்கலாம் செதில் வரும். சொன்ன மீன்ல இப்பதான் செதில் வரும். குடல் எடுத்துட்டான்டா. எல்லாத்தையுமே எடுத்து வசம் வாங்குதா. மீனை சுத்தம் பண்ணி வச்சு நண்பர்களை. அடுத்து வந்து பொரிக்கிற வீடியோ தான் நண்பர்களை. பாருங்க நண்பர்களை. நண்பர்களே, மீன் பொரிக்கிற நண்பர்களே, பாருங்க நண்பர்களே. மீன் தானே பொரிக்கிறது அப்படிங்கிறியா? மீன் பொரிக்கிற மசாலா அதுலேயும் செல்லு கடையும் இருக்குது, மல்லிகை கடையும் இருக்குது. மீன் மசாலா, முட்டை, மீன் பொரிக்கிறதுக்கு கரெக்டு. அது பார்க்குறேன். முள்ளு இருக்கும் பாய்ச்சி, முள்ளு கொடுப்பாங்க, 2 முள்ளு. இதில் தானே பொரிக்கணும்டா? இதில் தான் பொரிக்கணும். இதுலையா? எத்தனை சட்டி பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா போட்டு எல்லாம் முடிச்சு வச்சு நண்பர்களே. அடுத்தது என்ன பார்க்கணும்னா, இப்போ அடுத்து 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் நண்பர்களே. பாருங்க நண்பர்களே. நண்பர்களே, இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நண்பர்களே 5 நிமிஷம் நான் கரெக்டாக வைக்கணும் நண்பர்களே. சூடாகுதுடா. இல்லை அப்படின்னா மிச்சமாக ஊற்றிக்கலாம்டா. நீ பொரிச்சண்ணியாமா? ஆமாம், இல்லை நீ என் தோல் வாங்கணும். அந்த கரண்டி தான் அது ஊற்றி எடுத்துக்கலாம். ஜூஸ்லாம் அது நண்பர்களே, இப்போ மீன் மசாலா போட்டு முடிச்சாச்சு நண்பர்களே. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கிறாங்க. எண்ணெய் பஸ்லி வந்து இதை காய்ச்சி போகணும். இருந்தால் எண்ணெய் காயில காஞ்சினா போடணும் நண்பர்களே. தாத்தி
குடிச்சா எண்ணெய் ஊற்றி கொண்டா அது மீன் எடுத்து அதெல்லாம் மீன் எடுத்து கூட மீன் சைடிஷ்க்கு வெங்காயம் உளிச்சிட்டு இருக்காரு கைஸ். இவர் பேர் வந்து கணேசன் கைஸ். பார்த்துக்கங்க கைஸ். இவங்க சைடிஷ் நண்பர்களே பார்த்துக்கோங்க. சரக்கு அடிக்கிறாங்க நண்பர்களே அடுத்து சாப்பிட்றதா நண்பர்கள் பாருங்க நண்பர்களே. வா போலாம். அது வரேன். சாரங்க புடுங்க போறியா? போட்டுக்கிட்டா. சாரங்க புடுங்க போறியா? எவ்வளவு புடுங்க?